இஃப்தார் ஃபுட், அதாவது ரம்ஜான் டைம்ல முஸ்லிம்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஃபுட் தான் இந்த பாக்ஸ்குள்ளாடி இருக்கு. ஸ்வீட் கிரிசல் டோனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனட் வச்சிருக்காங்க. இது ஒரு 4 வெரைட்டி ஆஃப் திங்ஸ், அதாவது இது ஒரு டைப் ஆஃப் சமோசா, இது ஒரு டைப் ஆஃப் சமோசா, இது ஒரு டைப் ஆஃப் பப்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் பப்ஸ். மசூன் ஸ்ட்ராபெரி மில்க் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் வந்து ரொம்பவே பிடிக்கும். மகாராஜா சமோசான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ அதை நான் பார்க்கும்போது, நான் நெட்டில் பார்க்கும்போது மகாராஜா சமோசான்னு இருந்துச்சு. சிக்கன் பப்ஸோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வச்சு, இது என்ன பாக்ஸ்னா இஃப்தார் பாக்ஸ். இப்போ ரம்ஜான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல இஃப்தார் பாக்ஸ், அப்புறம் வந்து இஃப்தார் ஃபுட் இதெல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த இஃப்தார் பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கு, ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட சேனல்ல ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க பாருங்க. அது வந்து ஃபாஸ்டிங் ஃபுட், ஃபாஸ்டிங் இருக்கும்போது சாப்பிடக்கூடிய ஃபுட். இது வந்து இஃப்தார் ஃபுட், அதாவது ரம்ஜான் டைம்ல முஸ்லிம்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஃபுட் தான் இந்த பாக்ஸ்குள்ளாடி இருக்கு. ஸோ என்னென்ன இருக்கு, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் வந்து நான் எங்கிருந்து ஆர்டர் பண்ணேன்னா மாடர்ன் உமன் பேக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கரி தான். ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. நான் வந்து அவுக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச், அதாவது நாங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த அவுக்கத்துன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. அங்கதான் இந்த பேக்கரி இருக்கு. ஸோ அந்த பேக்கரியில நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ், கேக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் அங்க இருந்தா ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1.4 ரியால், அதாவது 1 ரியால் 400 பைசா. நம்ம இந்தியன் ரூபாய்க்கு 334 ரூபா வருது. நல்ல ஒர்த்தான ஒரு பேக்கேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு உள்ள ஓபன் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளாடி இது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மில்க், மசூன் ஸ்ட்ராபெரி மில்க் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் வந்து ரொம்பவே பிடிக்கும், வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில். ஸோ தண்ணி பாட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து 500 மில்லி. அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னா, ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளாடி ஒரு டோனட் இருக்கு, அதாவது ஸ்வீட் கிரிசல் டோனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனட் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து டேட்ஸ். ஸோ நமக்கு தெரியும் இஃப்தார்னா டேட்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் டேட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு தெரியலை, நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாக்ஸோட பார்த்தீங்கன்னா 2 சமோசா இருக்குது. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் சமோசா இருக்குது. அதுக்கப்புறம் 2 வெரைட்டி ஆஃப் பப்ஸ் இருக்குது. இது ஒரு 4 வெரைட்டி ஆஃப் திங்ஸ், அதாவது இது ஒரு டைப் ஆஃப் சமோசா, இது ஒரு டைப் ஆஃப் சமோசா, இது ஒரு டைப் ஆஃப் பப்ஸ், இது ஒரு டைப் ஆஃப் பப்ஸ். அதுக்கப்புறம் டேட்ஸ், தண்ணி பாட்டில், இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஃப்ளேவர் ட்ரிங்க், அடுத்து இந்த டோனட். இவ்வளோ ஐட்டம் தான் இந்த இஃப்தார் பாக்ஸ்குள்ளாடி இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொன்றையா எடுத்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேட்ஸ் 2 ஆரம்பிக்கேன். ஏன்னா இஃப்தார்னு சொல்லும்போது டேட்ஸ், ஸோ டேட்ஸ் தான் முதல்ல வந்து சாப்பிடுவாங்க அந்த ஃபாஸ்டிங் முடிக்கும் போது. ஸோ நான் முதல்ல வந்து டேட்ஸ் சாப்பிட்டு பாக்கி. நல்ல ஃப்ரெஷ் டேட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல பழம், அதாவது நான் இதே மாதிரி டேட் சாப்பிட்டது கிடையாது. நல்ல ஹார்டும் கிடையாது, நல்ல சாஃப்டா இருக்கு, அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு. 5 பீஸ் வச்சிருக்காங்க. அடுத்து தண்ணி குடிப்போம். ஏன்னா நம்ம டேட்ஸ் சாப்பிட்டோமா, இனிப்பு சாப்பிட்டோம், அதனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதனால வந்து தண்ணி குடிப்போம். தண்ணி வந்து 500 மில்லி.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா சாப்பிட போகிறேன். ஸோ இது என்ன சமோசான்னு தெரியல. ஸோ 2 விதமான சமோசா உண்டு. ஸோ பாருங்க, உள்ளாடி ஃபில்லிங் எல்லாம் பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்ல ஃபில்லிங்ஸ். வெஜ் சமோசா ஃபில்லிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கிறிஸ்பியா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சமோசா. ஸோ 2 டைப் ஆஃப் சமோசா உண்டு. ஒன்று வந்து வெஜிடபிள் சமோசா, இது வந்து மகாராஜா சமோசான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ அதை நான் நெட்ல பார்க்கும்போது மகாராஜா சமோசான்னு இருந்து. ஸோ இதுக்கு பேர் வந்து மகாராஜா சமோசா. முதல் சாப்பிட்டது வெஜ் சமோசா, அடுத்தது வந்து மகாராஜா சமோசா. இப்போ நான் மகாராஜா சமோசாவை சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். முன்னாடி வந்து உருளைக்கிழங்கு ஃபில்லிங்ஸ் வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி, ஜீரகம் எல்லாம் போட்டு இந்த ஃபில்லிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம ஆர்டர் பண்ணும்போது அங்கண்டிங்க வரும்போது கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ். மொத்தம் 2 பப்ஸ் உண்டு. ஒன்று வந்து சிக்கன் பப்ஸ், இன்னொன்று வந்து வெஜிடபிள் பப்ஸ். ஸோ 2 பப்ஸ் இருக்கும்னு நான் நெட்டில் பார்த்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பப்ஸ். பார்த்தீங்களா, உள்ளாடி வந்து சிக்கன் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுருக்காங்க. சிக்கன் பப்ஸோட டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கல. இந்த ட்ரை ஃபிஷ் ஒன்று தெரியுமா, நம்ம ஊரில் ட்ரை ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வருது. சிக்கன் பப்ஸ் வந்து ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீல், ஃப்ரெஷ்னஸ் கிடையாது, ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பப்ஸ். சூப்பர். இதில் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. வெஜ் பப் சூப்பர். நம்ம தண்ணி குடிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோனட்ஸ். நான் இது வரைக்கும் டோனட்ஸ் சாப்பிட்டதே கிடையாது, உண்மையாகவே சொல்லி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இது வந்து சுகர் கிறிஸ்டல் டோனட், அதாவது சர்க்கரை வந்து கோட் பண்ண ஒரு டோனட். பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு. சூப்பர். எனக்கு ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த டோனட் வேற லெவல். எனக்கு இந்த இஃப்தார் பாக்ஸ்லயே ரொம்பவே பிடிச்சது இந்த டோனட் தான். ரொம்ப நல்லா இருக்கு. பட்டர் பன் சாப்பிட்ட ஒரு ஃபீல். பட்டர் பன்னை விட நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா மேல அந்த சுகர் எல்லாம் சூப்பரா கோட் ஆகி ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சாஃப்டா, நல்ல இனிப்பா, அல்டிமேட் லெவலா இருக்கு. இதுல இருக்கிறதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டோனட் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்ட்ராபெரி மில்க். ஸோ ஸ்ட்ராபெரி மில்க் கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கு. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. எனக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அந்த சர்க்கரை பாகு ஒட்டி இருக்கு. நான் கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓமன் மாடர்ன் பேக்கரியில் இருந்து ஆர்டர் பண்ண இந்த இஃப்தார் பாக்ஸ். ஸோ இதை வந்து இஃப்தார் பாக்ஸ்னு சொல்ல முடியாது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இஃப்தார்னு சொல்லும்போது உள்ளாடி வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே கிடையாது, நார்மல் ஸ்நாக் பாக்ஸ். ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து, ஆனால் எனக்கு வந்து அந்த சிக்கன் பப்ஸ் மட்டும்தான் பிடிக்கல. ஏன்னா அதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்து, ரொம்ப பழைய ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தது. மற்ற மாதிரி டோனட், அந்த டேட்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து. ஸோ எல்லாருக்குமே ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரம்ஜான் டைமில் உங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு இந்த ரம்ஜானை கொண்டாடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.